டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கடலூர் மாவட்டத்தில் முந்திரி பருப்புக்கு போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கண்ணீருடன் மரங்களை வெட்டி அகற்றி வருவது வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. முந்திரி சாகுபடிக்கு பெயர் போன கடலூர் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் முந்திரி மரங்களை விவசாயிகள் நட்டு வளர்த்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக வெளிநாடுகளிலிருந்து முந்திரி பருப்பு இறக்குமதி செய்யப்பட்டு பன்ருட்டி முந்திரி என்ற பெயரில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் விலை தாறுமாறாக குறைந்ததால் நஷ்டமடைந்த விவசாயிகள் மரங்களை வெட்டிவிட்டு மாற்று பயிருக்கு மாறி வருகின்றனர். விருத்தாச்சலம் அடுத்த இருஞ்சாலக்குப்பம், கோட்டேரி, நடிகப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக பராமரித்து வளர்த்து வந்த மரங்களை விவசாயிகள் கண்ணீருடன் வெட்டி வருவது வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. முந்திரி பருப்பு மட்டுமின்றி முந்திரி பழச்சாறில் இருந்தும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயார் செய்ய அரசு முன் வருவதுடன் ஊக்கத்தொகை வழங்கி முந்திரி விவசாயிகளை காக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே முந்திரி தான் அதிகமாக, அதை நம்பி தான் வாழ்வாதாரம் எல்லாமே மக்களில் நம்பி இருக்காங்க. ஆனால் இந்த பக்கத்தில் எங்கேயுமே விலை விற்கலை. காய்க்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் விலை சுத்தமாக வைக்கல. அதனால் எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. கிட்டத்தட்ட 10 ஏக்கர் நாங்கள் பயிரிட்டுருக்கோம். ஒரு கண்ணை வச்சு உண்டு பண்ணுறதுக்கு 10-15 வருஷம் ஆகுது. ஆனால் அதை வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இதுக்கான விலை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கிறதால இதை வெட்டி வேறு மாசல் போடுறதுக்காக தான் ஐடியா நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அந்த இதில் பார்த்திங்கன்னா விலை சுத்தமாக வைக்கல. ஒரு மூட்டை பார்த்திங்கன்னா முன்னாடி 13,000-14,000 போன மூட்டை இப்போ 4,000க்கு எடுக்க மாட்டாங்க. மூட்டையை ரொம்ப ரேராக இருக்குது. வெளிநாட்டு கொட்டை இறக்குமதி பண்ணுறதால ரொம்ப ரேராக இருக்குது. அதனால் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது எங்களுக்கு. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.